டா கருவையா, நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சமைச்சு வச்சிட்டேன்டா. எந்திரிச்சு போய் சீக்கிரமா கொடுத்துட்டு வாடா. சீக்கிரமா சமைக்க சொல்லிட்டு இப்படி கொரட்டை விட்டுட்டு தூங்கிட்டு இருக்க? டேய் கருவையா, எந்திர்றா. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி கறின்னு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இப்பதான் வந்து கொஞ்ச நேரம் படுத்தேன். அதுக்குள்ள எழுப்புறியே ஆத்தா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட என் மேல பாசமே இல்ல ஆத்தா. டா கருவையா, நீ எங்கடா கொஞ்ச நேரம் படுத்த? நீ படுத்து 2 மணி நேரம் ஆகுது. நான் எல்லா சமையலும் முடிச்சு டிஃபன் பாக்ஸ்ல அதை பேக் பண்ணி கூட வச்சிட்டேன். நீ வந்து கொஞ்ச நேரம் படுத்தேன்னு சொல்றியா? என்னது? நான் தூங்கி 2 மணி நேரமா ஆகுது. எனக்கு என்னமோ இப்பதான் தூங்கின மாதிரி இருக்கு. அந்த குண்டு செட்டு வேற நேரங்காலம் பார்க்காம பிரியாணி எடுத்துட்டு வா, மீன் வறுத்துட்டு வா, ரொட்டி சுட்டுட்டு வான்னு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. டா கருவையா, அந்த சேட்டோட பொண்டாட்டி ஊருக்கு போயிருக்குல்ல, அதாண்டா அவர் உன்னை சமைச்சு எடுத்துட்டு வர சொல்லிருப்பாரு. ஏண்டா அவர் நமக்கு எவ்வளவு உதவி பண்றாரு, நீ போய் இப்படி சலிச்சுக்கிறிய? ஆட நீ வேற ஏன் ஆத்தா? இந்த சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க மாந்தோப்புல மாங்காய் பறிக்கிறதுக்கு ஆளுங்க வேணுமா, அவங்களையும் கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு. அவங்கள வேற கூட்டிட்டு போகணும். எனக்கு சண்டே அதுவுமா வேலை பார்க்கறது சுத்தமா பிடிக்கல ஆத்தா. இன்னைக்கு ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தேன், கடைசியில இப்படி ஆயிடுச்சு. டா கருவையா, மாந்தோப்புக்கு போனா நல்ல பழுத்த மாம்பழமா பார்த்து ஒரு கூடை நிறைய கொண்டு வாடா. மரத்துல பழுத்த பழமா இருந்தா இனிப்பு இன்னும் சூப்பரா இருக்கும்டா. டே கருவையா, மறக்காம எனக்கு மாங்காய் கொண்டு வந்து குடுறா. மாம்பழத்தை ஆட்டைய போடுறதுக்கு தான் காலையில எந்திரிச்சு சீக்கிரமா சமைச்சி ஆத்தா. சரி சரி குடு, நான் போய் உனக்கு ஒரு கூடை நிறைய மாம்பழத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன். இதா பாரியா, பழைய சோறுல நல்லா தயிர் போட்டு மாங்காய் ஊறுக்க வச்சிருக்கேன். மதியத்துக்கு சாப்பிட்டுக்கோ. இந்த வெயில்ல இந்த தயிர் சாப்பாடு சாப்பிட்டதான் உடம்பு நல்லா குளிர்ச்சியா இருக்கும். என்ன புரிஞ்சுதா? வெயிலுக்கு தயிர் சாதம், குளிருக்கு குக்கர் சாதமா? எப்ப பார்த்தாலும் நீ இந்த சாப்பாட்டுல தயிர் போட்டு தானே நீ குடுக்கற. நைட்டு கூட அதான் குடுக்கற. ஒரே வேலை, குக்கர்ல சாப்பாடு வச்சோமா வேலை முடிஞ்சது. அதுல கொஞ்சம் தயிர் போட்டு கொடுத்துட்டு அவ்வளவுதான். இதுல வேற நீ அடிக்கிற பாரு ஒரு டைலாக், வெயிலுக்கு உடம்பு தாங்காதுன்னு. அதான்டி கேட்கவே முடியல. என்னடி இப்படி மறைச்சு பாக்குற? நீ மறைச்சு பார்த்தா நம்ம பயந்துடுவாமா? புருஷன் வேலைக்கு போறானே, ஏதாச்சும் கறி சோறு ஆக்கி போட்டா அவனுக்கு தெம்பா இருக்குமே, ஆக்கி போடலான்னு நீ எனக்கு என்னைக்காவது ஆக்கி போடுறியாடி? வெறும் சாதத்துல தயிர் போட்டு சாப்பிட்டா மனுஷனுக்கு சத்து வருமா? ஆமா, இவரு பெரிய ஆபீசரு. டெய்லி ஆபீஸுக்கு போயிட்டு வந்துட்டு ஆயிரக்கணக்கா சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருக்காரு. இவருக்கு கரிய சோறும் போடாததுதான் பெரிய குறை. போயா, உன் மகருக்கு இந்த தயிர் சோறே ரொம்ப அதிகம். போய் வேலையை பார்த்துட்டு ஒழுங்கா வீடு வந்து சேரு. என்னென்ன காலையில டிஃபன் பாக்ஸ்ல கைய வச்சுட்டு வேலைக்கு போக ரெடி ஆயிட்ட போல இருக்க? பரவாயில்லண்ணா, நான் இது உங்ககிட்ட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி சரி வா, சீக்கிரமா போய் வேலை பார்த்துட்டு சீக்கிரமா வந்துடலாம். கருவையா, நீ கூப்பிட்டு தாண்டா நான் வேலைக்கு வந்தேன். அந்த சேட்டு பையனுக்காக எல்லாம் வரல. ஒழுங்கா நீ எனக்கு சம்பளத்தை வாங்கி கொடுத்துடணும். என்ன புரிஞ்சுதா? ஆமாண்டா கருவையா, நானும் உன்னை நம்பி தான் வேலைக்கு வந்தேன். ஒழுங்கா கைக்கு காசு வந்துன்னு பாத்துக்க. இன்னும் வேலை பார்க்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள காசை பத்தி கவலைப்பட ஆரம்பிச்சிட்டீங்களா? முதல்ல நல்லா சுத்தமா வேலை பார்க்கணும். அப்புறமா கூலி நான் எக்ஸ்ட்ராவே கேட்டு வாங்கி தரேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. 2 பேரும் போய் நல்லா ஒழுங்கா வேலையை பாருங்க. எங்கேயாவது பேசிட்டு நின்னதை பார்த்தேன், சம்பளத்துல பாதி கட் பண்ணிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சேட்டு வீட்டுல இருக்காரான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க 2 பேரும் மச மசன்னு நிக்காதீங்க, போய் வேலை பாருங்க போங்க. கருவையா, பரவாயில்லையே சீக்கிரமாவே வந்துட்ட. சரி, சாப்பாடு கொண்டு வந்து இங்க வச்சுடு. எனக்கு வயிறு சரியில்லை, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்றேன்ப்பா. சேட்டு, நான் உனக்காண்டி காலங்காத்தால எந்திரிச்சு போய் கறி காய்கறி எல்லாம் கொண்டு வந்து சாப்பாடு சமைச்சிட்டு வந்து கொடுத்தா நீ வயிறு சரியில்லைன்னு சொல்றிய? இல்ல தம்பி, வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல,
அதான் தண்ணி குடிச்சு குடிச்சு வயிறெல்லாம் உப்பசமா இருக்கு. நீ சாப்பாட்டை டேபிள் மேல வச்சுட்டு போ, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. சேகரு, பாத்தியாடா அந்த கருவாயினை? அந்த சேட்டுக்கு ஏதோ ஸ்பெஷல்லா பண்ணி கொண்டு போய் கொடுத்துருக்காண்டா. ஆமாண்டா கோபாலு, நானும் அதை கவனிச்சேன்டா. நீ ஒன்று பண்ணு, ஏன் டிஃபன் பாக்ஸை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு கருவாயன் கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸை நைஸாக எடுத்துட்டு வந்துடுடா. நம்ம 2 பேரும் இன்னைக்கு நல்லா வெட்டுன்னு வெட்டலாம். என்ன சொல்ற? சொல்றாங்க சொரைக்காய்க்கு உப்பு இல்லைன்னு. ஏண்டா, நான் போய் எடுத்துட்டு வந்தா நீ சாப்பிட்டுக்குவியா? மாட்டினா நான் மட்டும் நல்லா அடி வாங்கணுமா? அதெல்லாம் முடியாது. நீயும் வா, 2 பேரும் வேணா சேர்ந்து போய் எடுத்துட்டு வந்து சாப்பிடலாம்டா. நான் அவங்க 2 பேரையும் வேலை பார்க்க சொன்னா இப்படி நின்று கதை பேசிட்டு நின்றுட்டு இருக்கீங்களா? நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்களா? இத பாருங்க, ஒழுங்கா வேலை பண்ணா முழு கூலி கொடுப்பேன், இல்லைன்னா அரை கூலி தான். கருவையா, நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கலான்னு பேசிட்டு இருந்தோம்டா. நாம எல்லாம் வேலை பக்காவா பர்ஃபெக்டா பண்ணுவோம்டா. நீ எல்லாம் ஒண்ணு கவலைப்படாத. நீ போய் உன் வேலைய பாருடா, போடா. சேகரே, இப்பதான் அந்த கருவாயினும் அந்த சேட்டு பையனும் வெளியில போனாங்க. வாடா, இதுதான் சரியான நேரம். நம்ம போய் டிஃபன் பாக்ஸ மாத்தி வச்சுட்டு வந்துடலாம். சேகரு, அந்த சேட்டு கருவாயம் கறியும் மீன் சமைச்சு கொண்டு வந்திருப்பான்னு ஆசையா உக்காந்து திறந்து பார்ப்பான். ஆனா இதுல பழைய சோறு இருந்ததை பார்த்தா அப்படியே கடுப்பாயிடுவான். அப்புறம் கருவாயனுக்கு கொடுப்பான் 4 உத. அதை நம்ம பார்த்து இன்னைக்கு நல்லா ரசிக்கலாம்டா. கோபாலு, என்கிட்ட பழகி பழகி உனக்கும் மூளை வளர்ந்துச்சுடா. பரவாயில்லடா. வாடா, சீக்கிரமா போலாம். அவங்க 2 பேர் வந்துட்டா அப்புறம் பிரச்சனை ஆயிடுடா. சீக்கிரமா கிளம்புடா. ஏன்னா இத டிஃபன் பாக்ஸ்ல கறி மீன் இருக்குன்னு பார்த்தா இப்படி பழைய சாதமும் மாங்காய் ஊறுகாயும் கொண்டு வந்து வச்சிருக்கான். நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. சேட்டு, நீ சொன்ன மாதிரி எல்லா வேலையும் பர்ஃபெக்டா முடிச்சிட்டோம். சீக்கிரமா எங்களுக்கு சம்பளம் கொடு சேட்டு, நம்ம வீட்டுக்கு கிளம்பணும். கருவாயா, நீ இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. நீ என்னமா எனக்கு பிரியாணி சிக்கன் மீனுன்னு சமைச்சு எடுத்துட்டு வந்திருப்பேன்னு திறந்து பார்த்தா அதுல பழைய சாதம். அப்பதான்டா எனக்கு தெரிஞ்சது நீ என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு. எனக்கு வயிறு உப்பசமா இருக்கு, வயித்தால போகுதுன்னு சொல்லிட்டு தானே நீ இந்த பழைய சாதத்துல தயிர் போட்டு எடுத்துட்டு வந்த. உண்மைய சொல்லுடா. ஆமா சேட்டு, இப்படி வயித்தால போறப்போ பிரியாணி கறி மீன் சாப்பிட்டோன்னு வெய்யி அப்படியே பிச்சுக்கிட்டு பரலோகம் போக வேண்டியதுதான். இப்ப எப்படி சேட்டு, வயித்தால போறது பரவாயில்லையா? கருவாயா, நான் உனக்கு எப்படி நன்றி சொல்லணும்னே எனக்கு தெரியலடா. இப்போ வயிறு நிம்மதியா இருக்குடா. உனக்கு ஏதாச்சும் பண்ணணும்டா. எனக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்க. அதெல்லாம் இருக்கட்டும் சேட்டு, நீ முதல்ல இவங்களுக்கு கூலியை கொடுத்து அனுப்புனா பரவாயில்ல. பாவம், அவங்க வீடு போய் சேருவாங்க. கருவாயா, உனக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்குடா. நான் முதல்லயே அந்த டிஃபன் பாக்ஸை திறந்து பார்த்தேன். அதுல பிரியாணி மீன் சிக்கன் எல்லாம் இருந்துச்சு. இந்த வயித்தால போறப்ப இதை சாப்பிடக்கூடாதுன்னு தான் நான் சாப்பிடல. அதுக்கப்புறமா வந்து பார்த்தா பழைய சாதம். ஏண்டா, உனக்கு என் மேல அவ்வளோ பாசமாடா? உனக்கு என்ன வேணும்னு கேளுடா, நான் உனக்கு மனசார கொடுக்குறேன். தோட்டத்துல பாதி தோட்டம் எனக்கு எழுதி வச்சிருக்கியா சேட்டு? ஏன் சேட்டு, நீ வேற காமெடி பண்ணிட்டு இருக்க? வேணா எனக்கு 2 நாள் கூலியும் 2 கூட மாம்பழமும் கொடு. என் ஆத்தாக்கு மாம்பழம்னா ரொம்ப இஷ்டம் சேட்டு. இவ்வளோ தானே? நீ எவ்வளோ வேணுமோ தாராளமா எடுத்துக்கூடா. இது வான் தோட்டம் மாதிரி. நீ எல்லாம் என்ன ஒன்றும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன புரிஞ்சுதா? கோபாலு, பாத்தியாடா, காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் மாடு மாதிரி உழைச்ச நமக்கு 1 நாள் கூலி. அந்த கருவாய ஒண்ணுமே பண்ணல, அவனுக்கு 2 நாள் கூலி 2 கூட மாம்பழம். சேகரு, என்னத்தடா சொல்றது? ஏன் கண்ண என்னாலேயே நம்ப முடியலடா. நானும் அந்த பழைய சோறு அந்த சேட்டு பார்த்தா கருவாயின 4 சாத்து சாத்துவான், நம்ம பார்த்து ரசிக்கலான்னு நினைச்சா கதையே உள்டாவா ஆயிடுச்சுடா. 2 பேரும் நின்று இங்க என்ன கதை அழுந்துட்டு நிக்கிறீங்க? 2 பேரும் ஒழுங்கா வீட்டுல போய் இந்த டிஃபனு சாப்பிடுங்க.
இதில் பிரியாணி மீன் சிக்கன் எல்லாமே இருக்கு. பக்கத்தில் தான் சுடுகாடு இருக்கு. நீங்கள் இங்கே டிஃபன் திறந்தீங்கன்னா வாசனைக்கு எல்லாம் பெய்ய வந்துடும். இப்போவே சொல்லிவிட்டேன். ஆமாம், சரி நான் போயிட்டு வரேன். சீக்கிரமாக வீடு போய் சேருங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ உன் வேலையை பார்த்துட்டு போடா. தம்பி, நீ ஒழுங்கா பாதையை பார்த்துட்டு போடா. ஏதாச்சும் பேய் உன்னை தூக்கிட்டு போயிட போகுது. நாளைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான வேலை இருக்கு. நான் காலையில் வந்து சொல்கிறேன். சரி, நான் இப்போ போயிட்டு வரேன். பாய். டா கோபாலு, நம்ம பேசாம இங்கே இதை சாப்பிட்டுட்டு போயிடலாம்டா. வீட்டுக்கு போனால் அந்த பிசாசுக்கும் கொடுக்கணும். எனக்கு அவ காலங்காத்தால பழைய சோறு போட்டு மத்தியானத்துக்கும் பழைய சோறு போட்டு கொடுத்தாடா. அவளுக்கெல்லாம் நான் இந்த பிரியாணி ஒரு வாய் கூட கொடுக்க மாட்டேன்டா. சரிடா சேகரு, அப்படியே நீ பண்ணு. எனக்கு ரொம்ப பசிக்குதுடா. வாடா, சீக்கிரமா சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். டே சேகரு, பிரியாணின்னா இதுதான்டா பிரியாணி. வாசனை சும்மா கமன்னு இருக்குதுடா. டேய், நம்ம ஒரே தட்டுல 2 பேரும் அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பலாம்டா. நல்ல சாப்பாட்டை சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆகுது. டே பாலா பானவங்களா, அந்த சாப்பாடு தட்டை இப்படி கொடுங்கடா. தம்பி, சாப்பாடோட சேர்த்து இவங்களையும் சாப்பிட்டுக்கலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது. டா கோபாலு, ஓட்டுறா, என்னடா பார்த்துட்டு இருக்க? முட்டா பையில வாயை மூடிட்டு இருந்தாலாவது அவங்கள சாப்பிட்ருக்கலாம். நீ சொன்னதுமே அவங்க பாரு எப்படி ஓடி போறாங்கன்னு.